வந்திருக்கேன் புரியும். ஹவ் ஆர் யூ அக்கான்னா? ராஜேஷ் ப்ரோ நல்லா இருக்கும். நல்லா இருக்கேன். நல்லா சூர்யா இருக்கேன் ப்ரோ அண்ணா. எப்படி பேசணும்னு என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசணும். சூர்யா ப்ரோ அதான் ப்ரோ. சூர்யா நண்பா அப்படி பேசணும்னா சாண்டி இருக்கார்ல, அவர் தான் ஃபஸ்ட்டு பேசு. எப்படி எவன் எது சொன்னாலும் அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துருப்பாரு. அக்கா ஆதிலா, ஹாய். அண்ணா எனக்காக ஒரு சாங் பாடுவியா அண்ணா? உள்ளம் என்பது எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோன்றக்கூடாது. கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயம் எல்லாம் மறந்து போகும் மாயங்கள். எனக்கு அந்த லைன்ஸ் தெரியவா தெரியல, ஆனால் நல்லா இருக்கும்டா. கரெக்டான சாங். நானும் அதான் சொல்லுவேன். அது மாதிரி எனது இன்னொரு பாட்டு இருக்குல்ல, என் மனவானில் சிறகி இருக்கும் நல்ல பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் பாருங்கன்னா உண்மையா அந்த பையன் ஏற்கனவே ஃபீலிங் எதுவுமே எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? அப்படி இருக்கிறவங்க கூட யார் என்ன பண்ணாலும் மனசால அவன் என்ன சொல்லுவான், நம்ம மனசால பார்ப்போம். அவங்க வந்து கண்ணால் பார்க்குறாங்களா, அவனுக்கு கண் இல்லை, அவன் மனசால பார்க்குறான். ஏமாத்தினாலும் ஏமாத்தாமல் போனாலும் சரி, நம்ம லைஃப் உள்ள கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாம் சரியாயிடும். அண்ணா எனக்காக ஒரு சாங் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு சாங். ஓகே அதில் அண்ணா ஸ்கூல் ஓப்பன் ஆகானாய். നിനക്ക് കഷ്ടോടാ. ഇപ്പോൾ ഞാൻ ചോദിക്കാൻ മറന്നുപോയി, അതിൽ എത്രാം ക്ലാസ് ആയിരുന്നു? അത് പറ, എത്രാം ക്ലാസ് എന്ന് പറ, അങ്ങനെ എന്നെ റിസൾട്ട് അറിയാൻ പറ്റും. എത്രാം ക്ലാസ്? அண்ணா ஏமாற விரும்பலண்ணா, ஏமாற்றக்கூடாது, அதுக்கு ஒரு பதில் சொல்லண்ணா. ஏன்னா அண்ணா ஏமாற விரும்பலைண்ணா, ஏமாறக்கூடாது, அதுக்கு ஒரு பதில் சொல்லு அண்ணா. அதுக்கு தாண்டா இப்பயும் சொல்லேன், உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆளை வச்சுக்க. அப்படி கிடையாது, ஏமாத்துறவங்க உலகத்துல இருந்து எல்லாரும் ஏமாற செய்வாங்க. சரி, ஆனா வந்து ஏமாறக்கூடாது, அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டாங்க. அதுதான். ஆனா வந்து நம்ம யாரையும் நம்பாம நம்ம லைஃப்பு நம்ம ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா அதுக்கு நமக்கு தான் நான் ஏமாற்றம் சொன்னேன், வராது. அந்த ஒரு ஆள் யாருன்னா, நீ யாரை மனசில் நம்பி அந்த கடவுளை நினச்சிட்டு உனக்குன்னு ஒரு ஃபீல் வர நேரத்தில் நீ தனித்தனியாக ஒவ்வொருத்தன்ட்டையாக கூப்பிட்டு இப்படின்னு சொல்லதை விடைக்கும் நேராக போய் கடவுள் காலிலே விழுந்து இப்படி இருக்குது, என் மனசில் இப்படி இருக்குது, ஏன் இந்த நிலைமையில் என்னை நிறுத்திருக்கேன், கேள்வி எவ்வளோ கேட்க முடியுமோ நீ கேட்டுரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு மனுஷனையும் நம்பி நீ இதை சொல்லவோ, நான் இப்படி ஆனவேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லவோ, அதையும் தாண்டி என்னது இப்படி ஏமாத்துனாங்கல்ல, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு போய் சொல்லு, அதை மறுபடியும் அவனுங்களும் ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. கடவுள்கிட்ட நேராக போய் சொல்லு, லைஃப் கண்டிப்பாக மாறும். அந்த நேரத்தில் ஏமாத்தினவங்க யாரை நம்புறீங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் உங்களை ஏமாத்துவாங்க. அண்ணா எனக்கு ஒன் சாங், ஆதிலைக்கு சாங் வேணும். ஏது சாங்கா வேண்டது? ഗബ്രിയേലിൻ്റെ ദർശന ശാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബത്ലഹേമിൻ്റെ മാരിലൊരാരോമല്ലുണ്ണി പിറന്നല്ലോ. എടാ എനിക്ക് പെട്ടെന്ന് തന്നെടാ വായിക്ക് കിട്ടിപ്പിടിച്ച പാട്ട് പെട്ടെന്ന് ഒരു കളിയാക്കാൻ കണക്കാക്കി വന്നായിരുന്നു. ഒന്നും ആലോചിക്കില്ലേട്ടാ. பிரவீன், நான் ஒன்று சொல்லவா, கொஞ்சம் ஃபிட்னஸில் ஆல் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் வெளியே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்னா கஷ்டமாக இருக்கும்போது எப்படி தான் இருப்பேன். ஆனால் பார்த்தியா பிரவீன், சேம் உன்னோட அதே ஏஜ்லேருந்து அவர் ஒரு இது சொல்லியிருக்கேன். 8th സ്റ്റാൻഡേർഡാ അണ്ണാ, ഹൈസ്കൂൾ ഇനി ഫോൺ എനിക്ക് അമ്മ തരൂല. അത് ശരിയാ, ഇപ്പോൾ 8th അല്ലേ, ശരി കുഴപ്പമില്ല, 2 വർഷം കൂടെ പോകണം. 2 അല്ല 1 അല്ലേ, 1 കൊല്ലം കൂടെ കഴിഞ്ഞെന്ന് വെച്ചാൽ മൊബൈലില്ല. ശരി, എന്നിട്ടും കുഴപ്പമില്ല, എന്ത് ചെയ്യാനാ. അമ്മമാർക്ക് നമ്മൾ പഠിച്ച് നല്ല ഒരു റിസൾട്ട് എടുത്തു കൊടുക്കണമെന്നുള്ള പേടിക്കണ്ട, അതൊക്കെ ശരിയായിക്കോളും. 11 மெம்பர்ஸ் வாட்சிங் பட் லைக் 7 ஒன்லி. எல்லாருக்குமே லைக் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. பிடிக்கலன்னு நினைக்கிறேன்டா சாண்டி, வீட்டு என்னது டோன்ட் அலக் குடு மாமா.